ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் சீசன் 2 ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாகவே 6 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இந்த சீரீஸை நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரே நாள்லேயே ஃபுல் எபிசோட்ஸும் பார்த்துருவீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸோட சீசன் 1 2024 வந்துச்சு. இதில் ஹீரோயினோட பேர் பிப். லாஸ்ட் சீசனில் பிப் அவங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக அவங்க ஊரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஆண்டி பெல்னு ஒரு பொண்ணை அதே ஊரை சேர்ந்த ஆண்டியோட பாய் ஃப்ரெண்டான சால் கொண்டதான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டியோட பாடி கிடச்சிருக்காது. சாலோட பாடி மட்டும் காட்டுக்குள்ளே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கும். சால் கடைசியாக ஆண்டிக்கு அனுப்பின ஒரு மெசேஜை வச்சு அவன் தான் ஆண்டியை கொண்டுட்டு அவனே செத்துட்டான் அப்படின்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிப்க்கு மட்டும் இந்த கொலையை சால் பண்ணலனும் உண்மையான கில்லர் அந்த ஊரில் தான் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கானோ தோணிகிட்டே இருக்கும். அதனால் இப்போது அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக இந்த கேஸை பிப் சூஸ் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷனில் இந்த கொலையை சால் பண்ணலனும் ஆண்டி சால் 2 பேரையும் யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணவும் வச்சுருப்பாங்க. இதுதான் சீசன் 1 நடந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் 2. இந்த 2 மர்டருக்கும் மெயின் காரணமாக இருந்த மேக்ஸ் ஹேஸ்டிங்கோட ட்ரையல் கோர்ட்டில் நடக்குது. மேக்ஸ்க்கு எதிராக 2 பொண்ணுங்க கோர்ட்டில் சாட்சி சொல்வாங்க. ஆனால் இந்த கேஸில் ஐ விட்னஸ் ஆன ஜேமி கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி காணாமல் போயிருப்பாரு. பிப்போட ஃப்ரெண்ட் கார்னரோட அண்ணா தான் இந்த ஜேமி. போன சீசனில் பிப் பண்ண இன்வெஸ்டிகேஷன்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அதனால் இனிமேல் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் பிப் இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் கார்னர் பிப் கிட்ட ஜேமியை அவங்க டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் வச்சு கண்டுபிடிக்க சொல்லி ஹெல்ப் கேட்பாரு. ஜேமி காணாமல் போகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப வினோதமாக நடந்துக்கிட்டதாகவும் கார்னர் சொல்வார். அதே 2 வாரமாக ஜேமி லேலான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்ததையும் அது ஒரு ஃபேக் ஐடிங்கிறதையும் பிப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறது இவங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தர் தான். ஜேமி காணாமல் போய் 5 நாள் ஆயிருக்கும். அவரை கடைசியாக பார்த்ததும் பிப் தான். ஜேமியை பிப்பும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கோர்ட்டில் மேக்ஸ் ஹேஸ்டிங்க்கு தண்டனை கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.